எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபேமிலி ட்ரிப்புங்கிறது ரொம்ப அவசியமானதுங்க. ஏன்னா இந்த சுற்றுலா போகும்போது தான் நம்முடைய குடும்பத்தோட பிரச்சனைகள், நம்முடைய தினசரி வாழ்க்கையோட பிரச்சனைகள், ஓட்டம் எல்லாத்தையும் மறந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஜாலியாக நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு ட்ரிப்பு. இந்த தடவை நாங்கள் வந்திருக்கிறது ஆலப்பி, கேரளா, ஆலப்புழா பேக் வாட்டர்ஸ். அதில் போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இது அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எப்படி ஓட்டுறதுன்னு. அது பாட்டு போயிட்டே இருக்கு. கரெக்டா? இது காலையில் நம்ம போட்டில் ஏறியாச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். அழகான சீனரிஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம அந்த டே ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இங்கே போட்லேயே சமைச்சு கொடுத்துருவாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டாக, நான் வெஜிடேரியன் ஃபுட்டாக, அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே சமைச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சமைக்கணுங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்காது. கடை தேடி போய் சாப்பிட்ணுங்கிற பிரச்சனை இருக்காது. நம்ம இங்கேயே உட்காந்துருக்கலாம், போட்லேயே உட்காந்துருக்கலாம். அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க, அழகாக சாப்பிட்றலாம். அப்புறம் போட்லேயே அழகான ஏசி ரூம் இருக்குது, அங்கேயே ஜாலியாக படுத்து தூங்கலாம். அப்புறம் அப்பர் டெக் இருக்குது, இங்கே ஓப்பன் இடம் இருக்குது, இங்கேயே உட்காந்து அழகாக நாங்கள் சீட்டு விளையாண்டோம். எல்லாம் சுஜாதா. அப்புறம் பரமபதம் விளையாண்டோம். இந்த சுற்றுலாங்கிறது நமக்கு ரொம்ப தேவையான விஷயங்க. ஒரு 4 நாள் எங்கேயாவது போயிட்டு வாங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க. என்னென்னா எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிடணும். டிக்கெட்லேருந்து, போகிற டிக்கெட்லேருந்து ரிட்டன் டிக்கெட் வரைக்கும். அப்புறம் அங்கே எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அவங்க கூட ஃபோனில் பேசி நம்ம எங்கே வரோம், எதுக்காக வரோம், எந்த இடத்துக்கு வரோம், எத்தனை நாள் தங்க போகிறோம், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறோம். அழகழகான ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும். நமக்கு மெமரபிள் டேஸாக இருக்கும் இந்த 4 நாளுங்கிறது. நாங்கள் ஆக்சுவலாக 3 நாள் ட்ரிப் பண்ணியிருக்கோம். இந்த 3 நாள் உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு ட்ரிப்பு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. இன்னைக்கு காலையில் ட்ரெயினில் ஆலப்புழா இறங்குறவங்க போட் ஹவுஸில் 2 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். என்னுடைய பர்த்டே முன்னிட்டு என்னுடைய பையன் எனக்கு கிஃப்ட் பண்ணுறான் இந்த 2 டேஸை. ஸோ இந்த போட் ஹவுஸில் இப்போ இங்கேருந்து தொடங்க போகிறோம். குட்டநாடன் எந்த பேர் இதுன்னு? പുന്നമടക്കായൽ അല്ലേ? എത്ര ദൂരം ഉണ്ട് ഇത്? പുന്നമടക്കായൽ ഒരു 1.5 കിലോമീറ്റർ. 1.5 കിലോമീറ്റർ. നമ്മള് ഒരു ദിവസത്തിന് എത്ര കിലോമീറ്റർ? നമ്മൾ ഇവിടുന്ന് നേരെ വേമ്പനാട്ട്, ഇതാണ് വേമ്പനാട്ട് കായൽ. വേമ്പനാട്ട് കായൽ. നൈസ്. അവിടേക്ക് ഇറങ്ങി അവിടുന്ന് ചുറ്റി ഈ കൈനേരി ഏരിയ എല്ലാം കറങ്ങി നമ്മള് വൈകിട്ട് പള്ളാത്തുരുത്തിയും കയറി വൈകിട്ട് നമ്മള് കഞ്ഞിപ്പാടം എന്ന് പറയും, അവിടെയാണ് സ്റ്റേ ചെയ്യുന്നത്. നാളെ അവിടുന്ന് എടുത്ത് തകഴി കയറി നെടുമുടി, ചമ്പക്കുളം ഒക്കെ കറങ്ങി കൈനേരി കയറി വീണ്ടും നമ്മൾ ആലപ്പുഴയിലേക്ക് തിരിച്ചു പോകും. അടിപൊളി. എത്ര കിലോമീറ്റർ മൊത്തം? ഫുള്ളായിട്ട് നമുക്കൊരു 60, 64, 65 കിലോമീറ്റർ കിട്ടാം. രാവിലെ 6 മണിക്ക് ബോട്ട് എടുക്കാൻ തുടങ്ങിയ വൈകുന്നേരം 5 മണി വരെ. രാവിലെ 10-10:30 ആകുമ്പോൾ ബോട്ട് സ്റ്റാർട്ട് ചെയ്താൽ വൈകുന്നേരം 6 മണി വരേക്കും ബോട്ട് റണ്ണിങ്ങിൽ. இயற்கை அழகு கொட்டி கிடக்குதுங்க. கேரளா அப்படின்னாலே இறைவனோட நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்க்கும்போது இல்லை எவ்வளோ அழகா பசுமை நிறைஞ்சு 2 நாள் இந்த போட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போறோம். எப்படி பொழுது போகும் அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இந்த 2 நாள் பத்தவே பத்தாது இந்த போட் ஹவுஸ்ல இருந்தா அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் நிறைய 2 நாள் ஃபுல்லா நிறைய உங்களுக்கு சீனரிஸ் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வெக்கேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஆலப்புழா தாங்க, கேரளா ஆலப்புழா. எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியுமா? நேரு டிராஃபி போட் ஹவுஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. கேரளா டிவி இல்ல தூர்தர்ஷன்ல லைவ் காட்டுவாங்க. ஆகஸ்ட் 1st சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். செகண்ட் சாட்டர்டே, ஆகஸ்ட் 2nd சாட்டர்டே. கூட்டம், அந்த வைப் எப்படி இருக்கும்னா அந்த பாட்டும், அந்த போட் வல்லம் சொல்லுவாங்க, அந்த வல்லம் போறதும் செம்ம வைபா இருக்கும். இந்த தடவை மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஆகஸ்ட் 2nd சாட்டர்டே நேரு டிராஃபி போட் ரேஸ். வருஷம் ஃபுல்லாக மழை, வெயில், குளிர்னு ஏதோ ஒரு சீசன் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். மழை நேரத்தில் நம்மளால் எங்கேயும் அவ்வளோவா ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா? சம்மர் சீசன் வந்துடுச்சுன்னா வெயில் எவ்வளவு சுள்ளுன்னு அடித்தாலும் புலம்பிக்கிட்டேவாவது நம்முடைய ரெகுலர் லைஃபு போய்கிட்டே தாங்க இருக்கும்.
அந்த டைமில் குழந்தைங்களுக்கு லீவ் இருக்கும். முடிஞ்சால் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் எங்கேயாவது பிளான் பண்ணுவோம். சில பேர் வீட்டில் லீவு எப்போ கிடைச்சாலும் அப்போ ஒரு வெக்கேஷனை பிளான் பண்ணிடுவாங்க. அப்படி எங்களுக்கு 4 நாள் லீவு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் பிளான் பண்ணது தாங்க ஆலப்புழா போட் ஹவுஸ். ஏன் நாங்கள் ஆலப்புழா போட் ஹவுஸ் செலக்ட் பண்ணோம்னா, நாம் போட் புக் செஞ்சுட்டு நம்ம டைமில் அங்கே போனால் மட்டும் போதுங்க. போட் நம்மளை சுமந்துக்கிட்டு அப்படியே ஆலப்புழா பேக் வாட்டரில் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். போட்லேயே நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஏசி பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். அப்படியே வெளியே உட்காந்து பேசிக்கிட்டே இல்லை பேசாமல் அமைதியாக காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவோட அழகை ரசிச்சுக்கிட்டே வரலாம். வேளைக்கு சுட சுட சமைச்சு போட ஒரு குக்கு அந்த போட்லேயே இருப்பார். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எல்லாம் கிடைக்குங்க. மார்னிங் டீ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஈவினிங் டீ, நைட் டின்னர் வரைக்கும் கரெக்டாக டைம் கிடச்சிருங்க. எங்கே பார்த்தாலும் 2 பக்கமும் பச்சை பசேல்னு இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு போட்டை ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. நாம் அப்படியே இறங்கி ஊருக்குள்ளே போகலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. காலையில் 10:30 தான் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு போட்டோட சிஸ்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் போன போட்டு காலையில் 10:30 தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டு அம்பலப்புழா கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோங்க. கேரளா டைப்பில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. ரொம்ப பெரிய குளம் அந்த கோவிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. உள்ளே போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அப்படியே பிரகாரத்தை ஒரு சுற்றி வந்தோங்க. அப்பதாங்க இவங்கள பார்த்தோம். இந்த மத்தளை தடிச்சு நாம சொல்ற பேருக்கு கண் திருஷ்டியை கழிச்சு விடுறாங்க. நமக்கும் நேர்லயே கண் திருஷ்டியை கழிச்சு விடுவாங்க. மனசு ரொம்ப அமைதியாயிடுச்சுங்க. கோவில்ல கொஞ்ச நேரத்தை கழிச்சுட்டு மறுபடியும் போட்டுக்கு வந்து அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆட்டோல வரும்போது கூட இல்ல, 2 பக்கமும் எவ்வளோ கிரீனிஷா இருந்தது தெரியுமா? பசங்க ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, டே டு டே லைஃப் அவங்களுடைய ரெகுலர் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த போட்டில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஒரு ஃபேமிலி மட்டும் தங்குற மாதிரி, 10-20 பேர் கூட தங்குற மாதிரி பெரிய பெரிய போட்டு, 1 நாள் ட்ரிப்பு, 4 நாள் ட்ரிப்புன்னு நம்முடைய மனசுக்கும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கும் நம்ம பர்ஸுக்கும் தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். போட்டு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம முதல்லையே அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா கேரளா மசாஜ் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. சாரும் பையனும் போய் மசாஜ் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நல்ல ஆயுர்வேதிக் மசாஜுங்க. ரொம்ப ரிலீஃபாக இருந்ததுன்னு சொன்னாங்க 2 பேரும். நாங்கள் போட்டில் இருந்த அன்னைக்கு என்னோட பிறந்தநாள் வந்ததால் போட்டில் இருந்த சுதீஷும் சுரேஷும் எங்களுக்கு சர்ப்ரைஸாக கேரளா சத்யா செஞ்சு பரிமாறினாங்க. அடி பொழி போங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் ஒரு தூக்கத்தை போட்டேங்க. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நம்ம ஹவுஸ் போட்லேருந்து இறங்கி சின்ன போட்டில் போய் அட 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 அந்த அழகை நீங்களே பாருங்களேன். இந்த அழகுக்காகவே கேரளாவோட ஆலப்புழாவை வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் வீடு, நடுவில் தண்ணி. இவங்களோட ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் போட்டுங்கிறதால எல்லார் வீட்லேயும் சொந்தமாக ஒரு போட் இருக்குங்க. சென்னையில் மழை வந்தால் தானே போட்டு, ஆனால் இவங்களுக்கு போட்டில் தான் வீடே. சின்ன போட்டில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் போட் ஹவுஸ்க்கு வந்தவங்க. இன்னும் நாங்கள் பார்த்ததை வர்ணிக்கலாம் தான், ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்க்கணுங்கிறதுக்காக மீதியை சொல்லாமல் விடுறேன். அப்புறம் ஈவினிங் சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் நடந்துச்சுங்க. அன்னைக்கு நைட்டு போட்டு நின்ன இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தேவி கோவில் இருந்துச்சுங்க. அந்த கோவிலில் திருவிழா அப்படிங்கிறதால அந்த ஊர் பொண்ணுங்க எல்லாரும் கையில் தட்டில் பூக்களுக்கு நடுவில் விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு ஊர்வலமாக வந்தாங்க. இந்த ஊர்வலத்துக்கு தாளப்பொலின்னு சொல்கிறாங்க. கண் கொள்ள காட்சியாக இருந்துச்சுங்க. 2 நாள் போனதே தெரியல. இந்த சுற்றுலா முடிவுக்கு வந்தாலும் அது எங்களுக்கு கொடுத்த மன நிறைவும் மன அமைதியும் நிறைய நாட்களுக்கு வருங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. இந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ போகணும்னு நினைக்கிறீங்களோ கேரளா டூரிசம் ஆன்லைனில் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. ஆலப்புழாவுக்கு பஸ்ஸில் போகலாம், இல்லை காரில் போகலாம். சென்னையிலேருந்து நிறைய ட்ரெயின் கூட இருக்குங்க ஆலப்புழாவுக்கு. ட்ரெயினில் போய் ஆலப்புழா ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறினா 10 நிமிஷத்தில் போட் ஹவுஸ் நிற்கிற இடம் வந்துடுங்க. அதில் போய் ஏறிட்டோன்னா அவ்வளோதாங்க. ஒரு நாள் போதும்னு நினச்சா போட்டில் இருந்து வெளியே வந்துட்டு ஆலப்புழாவை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குங்க. டீட்டெயிலாக கேரளா டூரிசம்னு கூகுள் செஞ்சு பாருங்கள். இந்த ஏப்ரல் மே நம்ம ஊர் மாதிரியே வெயிலாக தாங்க இருக்கும். ஜூன்லேருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகுங்க. செம்ம ஜாலியாக அப்படியே ட்ரிஸ்ஸில் வந்துட்டே இருக்கும் மழை.
ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஜூன்லேருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 25 வருஷம் முன்னாடி இந்த ஆலப்புழா வந்திருக்கோங்க. அப்போ எப்படி பசுமையா இருந்துச்சோ அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லைங்க. எங்க பார்த்தாலும் பசுமை தாங்க. எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இந்த பசுமைகளை மாத்திட கூடாதுங்கிறதுல கேரளாக்காரங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க.